கண்டிப்பா சாத்தியம். இதுல முதல்ல நீங்க பார்க்கணும் வந்து தெலுங்கு சினிமாக்கு முன்னோடி பார்த்தீங்கன்னா அமீர் கான். அமீர் கான் வந்து அவரோட இன்டர்வியூ எல்லாம் குடுத்திருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களா வந்து அவர் சம்பளம் வாங்கிக்கிறதே இல்ல. அவர் வந்து வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறாரு. எப்போ நான் சொல்றது 3 இடியட்ஸு, டங்கலு அந்த படம்லாம் பண்ணாரு பார்த்தீங்களா? பிகே. அது எல்லா படங்களுக்குமே அவர் சம்பளமே வாங்கிக்கிறார். அவர் வந்து ஓப்பனா இன்டர்வியூலயே சொல்லியிருக்காரு, "நான் 10, 15 வருட காலமாக சம்பளம் வாங்கிக்கிறது இல்ல. எனக்கு என்னுடைய படத்துல ஓவரால் ரெவென்யூ 500 கோடின்னா அதுல 10%, 20%, 30% மேக்ஸிமம் 25, 30% இதுதான் நான் வாங்கிக்கிறேன்." அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த படம் அதிகமான வசூல்னா பாக்ஸ் ஆஃபிஸ் இல்ல. அதாவது வருமானம். வசூல் சொன்னா எல்லாரும் பாக்ஸ் ஆஃபிஸ் கன்சிடர் செய்வாங்க. 500 கோடி, 1000 கோடின்னு. அப்படி இல்ல. இந்த படம் வந்து மொத்தமாக ஒரு தயாரிப்பாளருக்கு 500 கோடிய கொண்டு வந்து குடுத்தால், அதாவது தியேட்ரிக்கல் ஷேரு, ஓடிடி, சேட்டலைட், மியூசிக் ரைட்ஸ், ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 500 கோடி குடுத்தா, அதில நான் 20% வாங்கிக்கிறேன். அப்போ 20% எவ்வளோ வருது? 100 கோடி தான். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு பர்டனாவே கிடையாது. அதாவது இவர் குடுக்குற சம்பளம் என்பது ஒரு ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டே இல்ல. படம் 1000 கோடி பண்ணா 200 கோடி குடுக்கணும். 500 கோடி பண்ணா 100 கோடி தான் குடுக்கணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ் சினிமால நீங்க 100 கோடி சம்பாதிச்சாலும் சரி, 200 கோடி சம்பாதிச்சாலும் சரி, என் சம்பளத்த குடுத்துருங்க. இப்போ 200 கோடி சம்பாதிச்சா அந்த தயாரிப்பாளர் எஸ்கேப் ஆயிடலாம். சப்போஸ் அந்த படம் 100 கோடி தான் சம்பாதிச்சுன்னு வச்சுங்களேன், தயாரிப்பாளர் எங்க போவாரு? நீங்க சொல்றீங்க சார் இது தயாரிப்பாளருக்கு பர்டனா தெரியாதுன்ட்டு. பட் இப்போ நீங்க நடைமுறைப்படுத்துற புதிய முறை வந்து நடிகர்களுக்கு ஒரு பர்டனா இருக்கும்ல. இவ்வளவு நாள் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு சேலரி கம்ஃபர்ட் ஜோன் இருந்துட்டுங்க. பட் அமீர் கான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அமீர் கான் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, தெலுங்கு சினிமால மெல்ல மெல்லமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடந்த 5 வருடங்களா பெரிய பெரிய ஆக்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஓடிடி ரேட்ஸ்லாம் குறையுது, சேட்டலைட்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க, தியேட்டர்கள் ரேட் வந்து கேரண்டியான ரெவன்யூ இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்றணும்னு அந்த நடிகர்கள்லாம் நினைக்கிறாங்க. முன்னணி நடிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படணும். இப்போது முன்னாடி எப்படின்னா ஒரு படம் தோத்துச்சு வச்சிங்களேன், இன்னொரு படம் கொடுக்கணும் அப்படிலாம் போயிடுவாங்க நடிகர்கள். இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இன்னொரு படம் எப்போ கொடுப்பாங்க, 3-4 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. அந்த 3-4 வருஷம் கொடுக்குறது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? பிரபாஸ்லாம் சேலரியிலே திரும்ப கொஞ்சம் கொடுத்துருவாரு. சில பேர்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் 3-4 வருஷம் கழிச்சு அடுத்த படம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆளாளுக்கு லைனப் இருக்குல்ல, ஒரு 4-5 படம் இருக்குது. திடீர்னு ப்ரையாரிட்டி பண்ணி இவருக்கு ஒரு டேட் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சார் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்குறேன்னா அந்த 2-3 இயர்ஸ் அந்த தயாரிப்பாளர் இயங்கவே முடியாது. ஏன்னா படம் லாஸ் ஆகிடுச்சு, அவரால் அடுத்த கட்டம் போக முடியாது. இந்த நடிகர் வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ண சொன்ன நடிகரும் டேட் உடனே இல்லை. இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னு தான் தெலுங்கு சினிமாவில் ஆக்ட்ரஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சார் இந்த வம்புக்கெல்லாம் வேணாம், அடுத்த படம் டேட் இதெல்லாம் வேணாம், வர வருமானத்தில் எனக்கு 20% கொடுத்துருங்க. இப்போ அல்லு அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்தில் ஒரு படத்தில் 27% தான் மைத்ரி மூவிக்கு சைன் பண்ணியிருக்காரு. எதுவுமே கிடையாது. மந்த்லி அவருக்கு என்ன சம்பளம்னா, சம்பளம்லாம் கிடையாது. அவங்க அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் எவ்ரிடே. ஷூட்டிங் வரும்போது எவ்ரிடே சம்பளம் கொடுக்கணும். இவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு கமிட்மெண்ட்டும் ப்ரொடியூசருக்கு இல்லை. இப்போ என்ன ஆகுது பாருங்க, இப்போ அல்லு அர்ஜுன் இருக்கிற நிலைமைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 200 கோடி கேட்டால் நியாயம் தானே? அவளோட புஷ்பா 2 வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. 200 கோடி கேட்டார்னா சைனிங் அமௌண்ட் எவ்வளோ கேட்பாரு? ஒரு 50 கோடி கேட்பாரு. 50 கோடியை நான் வெளியில் வாங்கி கொடுத்தேன்னா அதுக்கு வட்டி மட்டுமே 2% வட்டி போட்டேன்னா 1 கோடி ரூபாய். படம் ஆரம்பிக்கிறது 2 வருஷம் ஆகும். அப்போ 24 கோடி ரூபாய் நான் வட்டியே கட்டிட்டு இருப்பேன். 50 கோடியும் கொடுத்துட்டு 24 கோடி வட்டியும் கட்டிட்டு இருப்பேன். அதை தவிர 200 கோடி ஒரு சம்பளம் கொடுக்கணும். எப்படி என்னால் சமாளிக்க முடியும்? இதுதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் ரெவன்யூ இல்லை நான் எடுத்து. அப்போது இந்த படத்தை லான்ச் பண்ண உடனே ஒரு வியாபாரம் ஆகுது வச்சுங்களேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைக்குது. ஒரு 100 கோடி ரூபாய் நான் டிஜிட்டல் விற்கிறேன். அதில் ஒரு 20 கோடி அட்வான்ஸ் கிடைக்குதுன்னா நான் அதில் உடனே 27% அனுப்பிச்சிட போகிறேன் அவருக்கு. என்ன சொல்கிறீங்க? எந்த பிஸ்னஸ் நடந்தாலும் உடனே நான் ரெவன்யூ ஷேர்னா நான் உடனே அனுப்பிச்சிட போகிறேன். இது லீட் ஆக்டர் எல்லா லீட் ஆக்டர் நம்ம என்ன சொல்கிறேன்னா, ஒரு பர்டிகுலர் தொகையை தாண்டி வாங்குற நடிகர்களுக்கெல்லாம், எல்லா நடிகர்களும் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அதில் சொல்லலை. அவர் என்ன சொன்னாங்க, முக்கியமான முன்னணி நடிகர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்று இருக்கு. ஒரு 1 கோடி இருக்கலாம் நடிகர்களுக்கு. ஓகே, நீங்க டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு கோடிகளை வாங்குற டைரக்டர்ஸ் எல்லாம் சேம் தானே. நடிகர்களோ இயக்குநர்களோ கோடிகளை சம்பளம் வாங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு வந்துடுவாங்கல்ல. இப்போ எங்கெல்லாம் தயாரிப்பாளருக்கு நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணுன்றதான் நம்ம பேசுகிறோம். எல்லா நடிகர்களும் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும். எப்படி தெலுங்கு சினிமாவில் காப்பாற்றுறாங்க, இந்தி சினிமாவில் அமீர் கான் ஆரம்பித்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஷாருக் கான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது பிறகு சல்மான் கான் சம்பளமே வாங்கிக்கிறது இல்லை. ரெவன்யூ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு காலகட்டத்தில் ஒரேடியாக 5 படங்களுக்கும் டிஜிட்டல் சேட்டலைட் அவர் வாங்கிட்டார் சம்பளமாக. எனக்கு சம்பளமே வேணான்ட்டார். அப்போ டிஜிட்டல் சேட்டலைட் விற்கலனாலும் அவருக்கு தான் பிரச்சனை. திரையரங்கு உரிமை, ஓவர்சீஸ், மியூசிக்கெல்லாம் தயாரிப்பாளருக்கு, சேட்டலைட் டிஜிட்டல் அவர் கையில் இருக்குது. அப்படி கிட்டத்தட்ட 40 படம் வச்சிருக்காரு. அவர் வாங்கி அவருடைய நடித்த படங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாரு, அப்படி வாங்கிட்டார். இப்போ அதை பார்த்த உடனே அக்ஷய்குமார் அதே பண்ண ஆரம்பிச்சார், அஜய் தேவ்கனும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்தி சினிமா எப்படி ஆயிடுச்சு, தயாரிப்பாளர்களை பெரிய லெவலில் பர்டன் பண்ணி லாஸ் பண்ண வைக்கல, தொடர்ந்து படம் பண்ண வைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இங்கே அதே மாதிரி தெலுங்கு சினிமா மாறிடுச்சு. தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை, இவ்வளோ நாள் தயாரிப்பாளர்கள் ரிஸ்க் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இந்த பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து பெரிய லெவல் லாஸ் ஆகிட்டோம். இல்லை, இந்த ரிஸ்க்கை வந்து இப்போ நடிகர்களையும் எடுக்க சொல்கிறீங்க, முன்னணி இல்லை ரிஸ்க் எடுக்க சொல்ல
பெரிய லெவலில் லாஸ் ஆகி பல பேனர்கள் வந்து இனிமேல் எடுக்கவே முடியாது, சினிமா எடுக்க வேணாம், நம்ம வந்து நின்றுடலாம், அதுவா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லது? இப்போ வெளியே மாநிலத்திலேருந்து வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறதா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது?